ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யூடியூப் சேனல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது பற்றி எப்படி நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, நம்ம இன்றைக்கி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து சரியாக யாருமே லவ் பண்ணுறதில்ல. சரியாக லவ் பண்ணாலும் அதே பொண்ணையை கல்யாணம் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வந்து அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பற்றி பேச போகிறோம். லவ் பண்ணுறவங்க நிறைய பேர், ஆனால் லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து குடும்ப கஷ்டத்துக்கோசம் லவ் பண்ணுறதையும் விட்டுட்டு குடும்ப கஷ்டத்தையும் வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. குடும்ப கஷ்டத்தையும் பார்த்துக்கின்னு வேலைக்கு போயின்னு கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க லவ் பண்ணி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து 100%ன்னு வச்சுங்களேன். அந்த 100% லவ் பண்ணுறவங்க 50% லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களான்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, கேள்வியை விடுங்க. சரி, இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். எல்லார பற்றியும் இல்லை. இப்போ அது எப்படின்னா, எல்லாருக்கும் சொல்லணும், அது எல்லோரும் இல்லை. நான் பார்த்த ஒரு கதை. அது ஒரு பையன் வந்து லவ் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அதே வந்து பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அதான் எப்படின்னு தெரில. என்ன மாதிரி ஆள்லாம் சிங்கிளாகவே இருக்கிறோம், அதை விடுங்க. இவனுக்கு எப்படி தான் லவ் பண்ணுறானுங்கன்னு தெரில. இந்த தெருவில் ஒரு பொண்ணை வச்சுக்கிறான், அந்த தெருவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். என்ன கதைங்க இது? சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினே இருக்கான். காஃபி ஷாப் போகிறாங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போயிட்டு ரெகுலராக எப்பயும் போல் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துடுறா குறுக்கில். டக்குன்னு இது அந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு வந்தவொடனே இவன் என்ன பண்ணிடுறான், நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு இவன் ஓடி போயிட்டு பார்த்தா அண்ணா நகர் பொண்ணுக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசின்னு இருக்கான். நான் என்ன சொல்கிறது, இப்படி உட்காந்து பேசியிருந்தா என்ன பண்ணுறது? இங்கே 5 நிமிஷம் உட்காந்து பேசினுட்டு அண்ணாண்ட போய் 5 நிமிஷம் உட்காந்து பேசினுட்டு, சரி நீ வீட்டுக்கு போ, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து போயிடுறான். இன்னொரு பொண்ணுக்கிட்டேன்னு போயிடுறான். எத்தனை நாளுங்க ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள் ஒரு பொண்ணை? நீங்களே கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை நாள் ஒரு பொண்ணை ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள்? நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏமாற்றாதீங்க. நான் அதுக்கோசம் வந்து பொண்ணுங்க மட்டும்தான் நல்லவங்க, பசங்க நல்லவங்க இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. யாராக இருந்தாலும், பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணிங்கன்னா உண்மையாக லவ் பண்ணுங்கள். உண்மையாக லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. லவ் பண்ணுற பொண்ணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிங்க. நீங்களும் லவ் பண்ணுற பசங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறையா பேர் வந்து லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணுறது இல்லை அதிகமாக. அதனால தான் இந்த வீடியோ நான் போடணும்னு சொல்லி கொஞ்ச நாளாக நான் யோசிச்சுன்னு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். லவ் பண்ணுறது ஈஸி நண்பா, கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் நண்பா. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி நம்ம வச்சுக்கிறது தான் இருக்குது நம்மளுடைய மரியாதை. அதை எல்லாம் மனசில் வச்சுங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்றது ஒரு அழகான லைஃபு. அந்த லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். நான்லாம் சிங்கிள் தாங்க, என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் வந்து சிங்கிள் தான். நமக்கெல்லாம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நிறையா வீட்டில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பற்றி பார்க்கும்போது அதை பற்றிலாம் நமக்கு தோண்டாது. நம்மளாம் சிங்கிளாகவே இருக்க வேண்டியது தான் போல் கடைசி வரைக்கும். நீங்கள் வந்து லவ் பண்ணுறவங்க வந்து ஒரு வீடியோ போடணும், எனக்கு ஒரு ஆசை, அதான் போட்டேன். எல்லாம் லவ் பண்ணுங்கள், லவ் பண்ண வேணாம், நீங்கள் வந்து குடும்பத்தை பார்க்கணும், நான் அப்படிலாம் சொல்ல வரல. லவ் பண்ணணும், குடும்பத்தையும் பார்க்கணும், லவ்வும் பண்ணணும். குடும்ப கஷ்டத்தையும் பார்க்கணும், குடும்ப கஷ்டத்தையும் பார்த்து லவ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். முன்னாடி நம்ம இந்த கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம இதையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், நமக்கு வர லவ்வையும் பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறிடலாம். இல்லை நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கக்கூடாது, லவ்வை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி அதை மாதிரி கணக்கு போட்டுக்காதீங்க. குடும்பமும் முக்கியம், லவ்வும் முக்கியம். ரெண்டுத்தையும் பார்க்கணும். ரெண்டுத்தையும் நம்ம வந்து சமமாக தான் பார்க்கணும். நமக்கு வந்து லவ் தான் முக்கியம், நமக்கு குடும்பம்லாம் தேவையில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை பெற்ற அம்மா அப்பாவும் இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும்.
அவங்களும் நமக்கு இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்தா தான் நாளைக்கு வந்து நமக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். பரவாயில்ல, பையன் வந்து லவ் பண்ணாலும் நம்மளையும் விடலை, நம்மளையும் வந்து பத்திரமா பார்த்துக்கினான். நாளைக்கு வந்து உங்களை பற்றி வந்து பெருமையாக சொல்லுவாங்க அப்பா அம்மா. அப்போ தான் பரவாயில்ல, என் பையன் லவ் பண்ணாலும் வந்து லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணாலும் எங்களையும் விடலை, பத்திரமா பார்த்துருக்கான், நல்லா பார்த்துருக்கான், அப்படி பெருமையாக சொல்லுவாங்க வெளியில். நல்லா வேலைக்கும் போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், எங்களையும் நல்லா பார்த்துக்கிறான், வர பொண்ணு வந்து எங்களை நல்லா பார்த்துக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க வெளியில். அதை நீங்கள் மனசில் வச்சு பண்ணுங்கள் எதை பண்ணாலும்.